திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். புலம்பெயர் தொழிலாளர்களுடைய மரணங்கள், உயிரிழப்புகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையிலே குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நவம்பர் 2015 ஆண்டு முதல் தற்போது நடந்து முடிந்த 2024 வரையிலான காலகட்டத்திலே சுமார் 400 புலம்பெயர் தொழிலாளிகள், ஒரிசாவை சேர்ந்த 400 புலம்பெயர் தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் என்று அந்த செய்தி குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல்வேறு மாநிலங்களுக்கு பல தொழில்களை செய்யும்படியாக, பல வேலைகளை செய்யும்படியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருந்து பலர் வெளியேறி வருகின்றார்கள் அல்லது தொழிலுக்காக சென்றுவிட்டு மீண்டும் தங்களுடைய மாநிலத்துக்கு திரும்புகிறார்கள். அந்த வகையில் ஒடிசாவிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் பல்வேறு மாநிலங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் தொழிலுக்காக, பணிகளுக்காக, பல்வேறு வேலைகளுக்காக செல்லுகிற தொழிலாளிகள், பணியமர்த்தப்படுகிறவர்களுடைய பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் அதற்கு அதிக கவனம் செலுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிற மாநிலங்களில் போய் தங்கி பணி செய்கிறவர்கள் அந்த மாநிலத்தை சார்ந்து பிற காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறதை நாம் அறிய முடிகிறது. அப்பொழுது தங்கியிருக்கும் பொழுது, அவர்கள் பிரயாணப்படும் பொழுது, பல்வேறு காரியங்களுக்காக அந்த மாநிலங்களில் செயல்படும் பொழுது அவர்கள் உயிரிழந்து போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். 2014 ஆண்டிலே ஒடிசாவிலிருந்து வெளியேறின அல்லது இடம்பெயர்ந்த சுமார் 26,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்றும், அதே போல 2024 மட்டும் 60,000க்கும் அதிகமான தொழிலாளிகள் அப்படி புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே பல்வேறு மாநிலங்களில் தங்கி தொழில் செய்கிற, பணி புரிகிற பல்வேறு மக்களுடைய பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட, இப்படி அதிகரிக்கிற பல்வேறு மாநிலங்களில் தங்கியிருக்கிற பணியாளர்களுடைய உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் அவர்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் சமீப காலமாக அதிகரித்து வருகிற புலம்பெயர் தொழிலாளர்களுடைய உயிரிழப்புகள் தடுக்கப்பட அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து பல்வேறு பணிகளை, தொழில்களை நிறைவேற்றும்படி பிற மாநிலங்களுக்கு செல்லுகிறவர்கள் பாதுகாப்பாய் பணி செய்யவும் தொழில் செய்யவும் தேவையான நல்ல பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் ஆண்டவரே நீங்கள் கொடுக்க, ஆண்டவரே அரசாங்கமும் ஒத்துழைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமீபமாக ஆண்டவரே கடந்த 10 ஆண்டுகளில் ஒடிசா மாநிலத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு தொழில் செய்யும்படி கடந்து சென்ற 400க்கும் அதிகமான தொழிலாளிகள் பல்வேறு மாநிலங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அறிந்து தொழிலாளிகளுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு தொழில் செய்யும்படி, பணி செய்யும்படி பணி அமர்த்தப்பட்டிருக்கிற, தொழில் செய்ய போயிருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நினைத்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் மட்டும் 60,000க்கும் அதிகமான தொழிலாளிகள் ஆண்டவரே ஒடிசா மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவருடைய பாதுகாப்பிற்காக, குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு மத்திய மாநில அரசாங்கம் வரும் நாட்களிலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க, அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே துன்புறுத்தப்படாதபடி பாதுகாக்கப்பட, தொழில்களில் ஆசீர்வதிக்கப்பட, அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.